ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்து போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் பொண்ணு பார்க்குறதெல்லாம் சரி தான், நான் இல்லைங்களே, ஆனால் நீங்கள் பொண்ணு பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் சரி பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏன் இப்படிலாம் சொல்கிற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் எந்த விஷயத்துலையுமே ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் சரியாக தவறாக நீங்கள் புரிஞ்சுக்காமல் ஏன் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருக்கு அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் எனக்கு கரெக்டு தான்ப்பா, இல்லைங்களே, ஆனால் கொஞ்சம் நகையெல்லாம் நம்ம செய்யணும்ல, செய்ய வேண்டியதுக்கு செஞ்சு தானே ஆகணும். நம்மளால் இப்போதைக்கு ஒன்றும் மாற்ற முடியாத மாதிரி தானே சூழ்நிலைகள் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அதெல்லாம் நம்ம சமாளிச்சாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தானே இருக்கிறோம் அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், சமாளிச்சாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்களால் முடிஞ்சது என்ன ஏதோ அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு எல்லாமே சரி பண்ணிக்கணும் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டோம்னாலே போதும். நம்ம எதுக்காகவும் இனிமேல் மாற்றணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னோடனே, அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், எல்லாமே சரியாகும், இல்லைங்களே, என்னால் இதுக்கு மேலே எந்த விஷயத்துலையுமே மாற்றணும் அப்படிங்கிறது என்னால் இப்போதைக்கு பண்ண முடியாத ஒரு விஷயந்தான். ஏன்னா ஒரு சில நாட்களில் நம்மளுக்கு எல்லாமே சரியாக நடக்குது, நடக்கலை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு இப்போ இருக்கிற நேரத்தில் நம்ம எல்லாருமே ஒரு இதாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தானே தோணுது அப்படின்னோடனே, விடுங்கம்மா, நான் சம்பாரிச்சதை நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்பப்போ நீங்கள் எதுவுமே சேமிக்க இல்லாமல் இருந்தனால தான் இன்றைக்கி அவங்களாம் முடிஞ்ச வரைக்கும் என்னால் பண்ண முடியாத விஷயங்களை பண்ண முடியாது. போக போக எல்லாமே சரி பண்ணிக்கிறதுக்கு தான் பார்த்துக்கணும். அதுக்கு மேலே நம்மளால் எதையும் மாற்றிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டான விஷயந்தான், மாற்றிக்கணுங்கிற அவசியம் கிடையாது தான். ஆனால் இப்போ இருக்கிற இதுக்கு நம்ம எதெல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம நம்பிக்கையாக செஞ்சோனாலே போதும். அதுக்கு மேலே நம்ம எதையுமே சரியோ தவறோ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களில் சமாளிக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும்ல அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நம்மளுக்கு இப்போ இருக்கிறத நீ பார்த்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறது தானே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க, அதுதான் நம்மளுக்கு ஒரு கரெக்டான வேலைங்கிறது. அந்த வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சோனாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் குறை சொல்லணும், இல்லை அதுக்கு இது இப்போ இதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுங்கிற அவசியங்கிறது கிடையாது. போக போக எல்லாமே மாற்றிக்கிறதுக்கான டைம்ங்கிறது நம்மக்கிட்ட இருந்து தான் இருக்குது அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் உண்மை தான், மாற்றிக்கிறதுக்கான டைம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதுக்கு மேலே யாரையும் நம்ம இதுக்காக அதுக்காகன்னு சொல்லிட்டு சரியாக ஒன்றும் செய்ய முடியாத மாதிரியான ஒரு டைமில் தானே இருக்கிறோம் அப்படின்னோடனே, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கோங்க. போக போக எல்லாம் சரி பண்ணுறதுக்கு பார்ப்போம். அதுக்கு மேலே என்ன நடக்குதுங்கிறத நம்ம தான் முடிவெடுத்துக்கணும் அப்படின்னோடனே, சரி சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான், நான் இல்லைங்களே, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கோங்க, தவிர நான் எதையும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. போக போக எல்லாமே எனக்கு ஒரு விஷயத்தில் நம்பிக்கைங்கிறது கிடைக்கிற வரைக்கும் நான் யாரையும் மாற்றிக்கணுங்கிற இதெல்லாம் கிடையாது. எல்லாமே எனக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நம்மளுக்கு இதுக்கு மேலே யாரையும் சரி செய்யணும் இல்லை சரி பண்ண முடியாது அப்படிங்கிற நிலமையெல்லாம் கிடையாது. போக போக எல்லாருமே சரி பண்ணிக்கிறதுக்கான டைம்ங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னோடனே,